பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? எல்லாம் வல்ல இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவியே கோருகிறேன், உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள். அது மாத்திரம் அல்ல, அவர் தன்னை கடவுள்னு சொல்லல, தான் இறை தூதர்னு சொன்னாரு. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னப்பா விளக்கன்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். சொன்னாரு, ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குரான் கூட அதான் சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தன் தான் குரான் சொல்லுது. சரியா சொல்றாரு? வேற என்ன சொன்னார்? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லி இருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்ணின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இவர்தானா? கற்றா கோயிலான அபுதாபி மண்ணை கட்டி முடிக்கப்பட்டது சகோதரர்.